நம்ம ஸ்காட்லாண்ட் மட்டும் தானோஸோட ஸ்னப்ல இருந்து தப்பிக்காம இருந்திருந்தா எங்க மூவியே வந்திருக்காது. அதாவது அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மூவில தானோஸ்ல ஸ்னாப்புக்கு அப்புறமா மொத்த யூனிவர்ஸோட பாதி பாப்புலேஷனே அழிஞ்சிருக்கும். அதுலயே நம்ம ஸ்காட்லாண்ட் குவாண்டம் ரிலிமுக்குள்ள மாட்டினதுக்கு அப்புறமா தான் தானோஸ் ஸ்னாப் போட்டு பாதி பாப்புலேஷன் அழிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுல நம்ம ஸ்காட்லாண்ட் குவாண்டம் ரிலிமுக்குள்ள அனுப்பின ஹோப், ஹேங்க் பை 3 பேருமே டஸ்ட் ஆயிருப்பாங்க. அதனாலேயே ஸ்காட்லாண்ட் வெளியே வர முடியாம குவாண்டம் ரிலிமுக்குள்ள மாட்டிருப்பாரு. அது நடந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் குவாண்டம் ரிலியம்குள்ள இருந்து நம்ம ஆண்ட்மேன், அதாவது ஸ்காட்லாண்ட் ஆக்சிடென்ட்லி வெளியே வந்திருப்பாரு. அதனாலதான் நம்ம ஆண்ட்மேனுக்கு குவாண்டம் ரிலியம் யூஸ் பண்ணி டைம் டிராவல் பண்ண முடியும்ன்ற ஐடியா வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆண்ட்மேன் அவெஞ்சர்ஸ் கிட்ட போய் குவாண்டம் ரிலியம் மூலமா டைம் டிராவல் பண்ண முடியும்ன்றத எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் டிராவல் மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காட்டியிருப்போம். டைம் டிராவல் மிஷின் நம்ம ப்ரொஃபசர் கிரியேட் பண்ணி அந்த மெஷின் ஃபெயிலியர் ஆனதுனால தான் டோனி ஸ்டார்க்கை போய் பார்த்து டோனி ஸ்டார்க் டெக்னாலஜியை வச்சு டைம் டிராவல் மிஷினை கண்டுபிடிச்சி டைம் டிராவல் பண்ணி போய் ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. என்னதான் நம்ம அயன்மேன் அதாவது டோனி ஸ்டார்க் டைம் டிராவல் மிஷினை கிரியேட் பண்ணியிருந்தாலும் அதுக்கான மெயின் ஐடியாவை ஸ்காட்லாண்ட் தான் கொடுத்திருப்பாரு. அதனால தான் சொல்றேன்